நான் திருமணம் ஆனதையே வெளியே சொல்லாம 2 தடவை குஜராத்தில் வச்சு மினிஸ்டர் அதில் தான் மோடி மாட்டார். அப்பதான் மோடி அதை கொண்டு வர்றாரு. 75 வயசானவங்க வந்து பதவியில் இருக்கக்கூடாதுங்கிற ரூலை போடுறது அத்வானி. இந்தியா மொழிவாரி மாநிலங்களாக பிரியப்படும். அந்த நேரத்துல காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணாம பிடிவாதம் பிடிச்சதுனால காங்கிரஸ் தெரியும். ஆர்எஸ்எஸ் அந்த ஸ்கீம் வந்து எப்பவுமே அவங்க ஆரம்பித்த போது ஒரு ஆளுக்கு 2 பதவி இருக்கக்கூடாது, திருமணம் செய்து ஆண்களோ பெண்களோ திருமணம் செய்து கொள்ளணும், இதெல்லாம் அடிப்படை. அப்புறம் வந்து இந்த வயசுக்கு பிறகு பதவியில் இருக்கு. 3 வந்து அடிப்படை. யாரா இருந்தா அதை வந்து ரொம்ப நாள் விட்டுட்டாங்க, அதை கண்டுக்கவே இல்லை. திருமணம் ஆகிறது மாத்திரம் கண்ட்ரோல் பண்ணாங்க. அதில் தான் மோடி மாட்டாங்க. நான் திருமணம் ஆனதையே வெளியே சொல்லாம 2 தடவை குஜராத்தில் வச்சு மினிஸ்டர் ஆயிட்டார். 3வது தடவை பிரைம் மினிஸ்டர் நிற்கும் போது அவர் பிடிச்சிட்டார். பிடிச்சா யசோதா பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு தெரிஞ்சு உடனே அந்த மலை கட்டி விட்டா நம்ம போராட்டம் நடந்துச்சு. நடுத்தரவுல உட்காந்துச்சு. மீடியா போல அவர் கையில இருக்கும்போது யார் போடுவார்? சில பேர் தான் போட்டாங்க. அப்புறம் நம்ம பார்த்துச்சு, ஒண்ணு பண்ண முடியாது, பசங்க போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு டைவர்ஸ் ஆகுது. இன்னைக்கு ஒண்ணு மனைவி அவங்க தான் டைவர்ஸ் ஆகுது. அதெல்லாம் அதே ஓவர் கம் தான். அத்வானியை வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்க, அவருக்கு 80 வயசு. அப்பதான் மோடி அதை கொண்டு வர்றாரு. 75 வயசானவங்க வந்து பதவியில் இருக்கக்கூடாதுங்கிற ரூலை போடுறது அத்வானி. வாஜ்பாய் சொன்னார், கொண்டு வந்தல ஆபத்தான ஆசாமியை வளர்த்துறக்கி உனக்கு ஆபத்து வரும்னு சொன்னேன். இப்ப புரியுதா உனக்கு? தானே கொண்டு வந்து தன் தலையில மண்ணை வாரி போட்டுட்டு அவராலேயே வெளியே அனுப்பப்பட்டார். அந்த 75 வயசுல வெளியே போகணுங்கிற ஒரு ரூலை கோட் பண்ணி வெளியே அனுப்பிச்சது முரளி மனோகர் ஜோஷி, சுஷ்மா சிவராஜ், மோடி, இவர் அத்வானி, இது போன்ற பல தலைவர்கள் அத்தனை பத்தி இந்த 75 வயசு காரணத்தை காட்டி வெளியே அனுப்பிச்சோம். இன்னைக்கு அதை சொல்றாரு மோகன் பகவத். அவர் வந்து மோடி அனுப்புறதுக்காக சொல்றாரு. மோகன் பகவத்துக்கு 75 வருது. என்ன சொல்றாரு? எப்படியாவது நீ உன்னை காப்பாற்றிக்குவ, சேர்ந்து என்னைய காப்பாற்று அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. ஆந்திரா பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு சொல்றேன். இந்தியா மொழிவாரி மாநிலங்களா பிரிக்கப்படும். அப்போ வந்து இந்த சிபிஐ, சிபிசிஐ, வேறார், உத்தரப்பிரதேஷ், இந்த மாதிரி வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, இப்படிதான் பேர். மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது ஒரிசாவில் பெர்காம்பூர்ல ஆரம்பிச்சு திருநெல்வேலி வரை அத்தனையும் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி பேர். அதில் வந்து ஒரியா மொழி இருந்தது, கர்நாடகா தெலுங்கு இருந்தது, உருது இருந்தது, தமிழ் இருந்தது, மலையாளம், துளு இருந்தது. ஏன்னா அந்த பக்கம் இருந்த மங்களூரு, உடுப்பி, தர்மஸ்தலா, சுப்பிரமணிய ஸ்தலா, மங்களூர், கண்ணனூர், மலபார், கொச்சி, இதெல்லாம் சென்னை மாகாணம் அப்படி இருந்தது. அப்ப ஆந்திராக்காரர்கள் தான் சொன்னாங்கன்னா, எத்தனை நாள் உங்களோட நாட்டு இருக்கு, ஆந்திரா மனது ஆந்திரா ராஜ்யத்தை பிரிக்கணும்னா பொட்டி ஸ்ரீராமன் ஒருத்தர் உண்ணாவிரதம், அவர் இறந்து போயிட்டார். உண்ணாவிரத்துக்கு இறந்து போயிட்டார். ஆந்திரா பத்தி எரிஞ்சது. தெலுங்கர்களுக்கு நீ பிரிச்சு கொடுக்குறியா? முதல்ல பிரிஞ்சது அவங்க தான். அந்த ஊர்ல இந்தியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க. அடுத்த பொட்டு ஸ்ரீராமன் வரத்துக்கு வருவாங்க. ஆந்திரா பத்தி அது அவங்களுக்கு தெரியாது. அப்படி பிரிஞ்சதுதான். தெலுங்கானா அதே மாதிரி தாங்க, 2 பேரும் ஆந்திரா தான். தெலுங்கானா ஒவ்வொரு தெலுங்கு வேறன்ட்டான், ஏன் தெலுங்கு வேறன்ட்டான். அப்படி பிரிஞ்சதுதான் தெலுங்கா. அப்படிப்பட்டவங்க வந்து மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிறாங்க. அந்த மக்கள் அர்ச்சனா பண்ணுவாங்க. காங்கிரஸ் பொதுமக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. இந்த தலைவர்கள் பிஜேபிக்கு பயந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், தூக்கி எறியப்படுவாங்க. ஆந்திராக்காரர்கள் போராட இறங்கினாங்கன்னா சாதாரணமா இருக்க மாட்டாங்க, வேகமா. அந்த தெலுங்கானா பிரியறதுக்கு காரணம் மாணவர்கள் இருந்தாங்க. அங்க இருந்து அந்த பெரிய யூனிவர்சிட்டி, என்ன யூனிவர்சிட்டி, ஜெயந்த், அவ்வளவுதான். அந்த மாணவர்களும் பார்த்துக்கிட்டு தெலுங்கானாவை கொடுத்துக்கிட்டாங்க. காங்கிரஸால ஒண்ணும் பண்ண முடியாம தான் சென்னா ரெட்டி தான் அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சார், தெலுங்கானா பிரிக்கணும். அப்ப அவரை தூக்கி தமிழ்நாடு கவர்னரா மாற்றி உட்காந்துச்சு.
அவருக்கு உடம்பு சரியா போச்சு. அதில் அவர் இறந்து போனார். 2 தெலுங்கானா வந்து அவர் காலத்துக்கு வாங்கி ஆந்திராவிலேயும் அந்த தெலுங்கு வேற இந்த தெலுங்கு வேறன்னு பிரிச்சுட்டு போனவங்க அவங்க எப்படிங்க மும்மொழி கொள்கை ஏற்றுக்கணும்? அந்த நேரத்துல காங்கிரஸ் அக்செப்ட் பண்ணாம விடிவாதம் பிடிச்சதுனால தான் காங்கிரஸ் தூக்கி